திமுக காங்கிரஸ் கட்சியில் தொகுதி பங்கீடு உடன்பாடானதை அடுத்து காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 41 தொகுதிகள் எவை எவை என்பது குறித்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை குறித்து எமது செய்தியாளர் பாஸ்கரன் தரும் நேரடி தகவல்களை தற்போது கேட்கலாம். பாஸ்கரன், இந்த பேச்சுவார்த்தையில யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியை இன்று சந்தித்து 41 தொகுதிகள் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு என்று உடன்பாடு ஏற்பட்டதற்கு பிறகு அண்ணா அறிவாலயத்தில் தற்போது திமுகவுடைய தொகுதி பங்கீட்டுக் குழுவும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி பங்கீட்டுக் குழுவும் தற்போது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். 41 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எவை என்பதை அடையாளம் காணுவதற்கான பேச்சுவார்த்தையாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. திமுகவுடைய தொகுதி பங்கீட்டுக் குழுவில் திமுகவுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின், முதன்மை செயலாளர் துரைமுருகன், அமைப்பு செயலாளர் R.S. பாரதி, துணை பொதுச் செயலாளர் ஐ. பெரியசாமி ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார். அதே போல காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டுக் குழுவில் காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டுக் குழுவினுடைய தலைவர் E.V.K. இளங்கோவன், தங்கபாலு, திருநாவுக்கரசர், தனுஷ்கோடி ஆதித்தன், ஜெயக்குமார் ஆகியோர் உள்ளிட்ட கோபிநாத் உள்ளிட்ட 8 தொகுதி பங்கீட்டுக் குழுவினுடைய உறுப்பினர்கள் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் வருகை தந்து திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் தற்போது பேசி வருகின்றனர். 41 தொகுதிகள் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவது என்பது குறித்து அதை அடையாளம் காணுவதற்கான பேச்சுவார்த்தை தான் இந்த பேச்சுவார்த்தையாக நடைபெற்று வருகிறது. இதன் முடிவில் தான் காங்கிரஸ் கட்சி எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து அங்கு வேட்பாளர்களை அறிவிப்பது குறித்து விரைவில் வெளியிடப்படும். பாஸ்கரன், காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதி என்பது இன்றைக்குள் இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? இன்றே அறிவிக்க வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கிறது. E.V.K. இளங்கோவன் காலையிலேயே நம்ம செய்தியாளர் தெரிவித்தது போல இன்றுதான் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து அடையாளம் காணுவதற்கான பேச்சுவார்த்தை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து 3 அல்லது 4 நாட்களுக்குள் தொகுதிகள் எவை என்பதை அடையாளம் காணப்பட்ட பிறகு திமுக தலைவர் கருணாநிதி திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பார். அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக ஒதுக்கப்பட்ட 41 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் தன்னிடம் அறிவிக்கும். அந்த அறிவிப்பு 3 அல்லது 4 நாட்களுக்குள் வெளியிடப்படும் என்று E.V.K. இளங்கோவன் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை முடிவில் இது முதற்கட்ட பேச்சுவார்த்தை தான். தொகுதி உடன்பாடு ஏற்பட்ட பிறகு முதற்கட்டமாக நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தை. எந்தெந்த தொகுதியில் தாங்கள் போட்டியிட விருப்பம் இருக்கிறது என்பது போன்ற தகவல்கள் தற்போது திமுகவுடைய தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் அளிப்பார்கள். அதன் அடிப்படையில் திமுக அதில் என்ன மாதிரி தொகுதிகள் காங்கிரசுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த 41 தொகுதிகள் எவை என்பது குறித்து அதற்கான அறிவிப்பை கொடுக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 3 அல்லது 4 நாட்களுக்குள் 41 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் அறிவிக்கும். திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.